அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய வீடியோவில் சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்வது என்ன, அந்த மக்கள் அளித்த தீர்ப்பு நமக்கு என்ன சொல்கிறது என்பதைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் வீடியோவுக்கு. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் மாதம், அதாவது இந்த மாதம் 4ஆம் தேதி வெளியாகியது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாவற்றையும் பொய்ப்பித்து விட்டது இந்திய மக்கள் அளித்த தீர்ப்பு. இல்லை, மக்கள் அளித்த தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பார்கள். அதுவும் இல்லை. இந்த தீர்ப்பு அயோத்தி ராமரே அளித்த தீர்ப்பு என்பதுதான் உண்மை. காரணம் என்ன தெரியுமா? ராமர் கோயில் அமைந்திருக்கிற அயோத்தி ஃபைசாபாத் தொகுதியில், அந்த தொகுதியில் பாஜக தோல்வி அடைந்ததுதான். அங்கேயே பாஜக தோல்வியை தழுவி விட்டது. அதனால என்னன்னா, ராமர் கோயில் கட்டியது மக்களுக்கு அது எந்த விதத்தில் அவங்க அதை இது பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியல. ராமர் கோயிலுங்கிறது வரவேற்கக்கூடியதுதான். ஆனால் அங்கேயே பாஜக தோல்வியை தழுவி விட்டது. ஆனால் பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் என்றும், முஸ்லிம் சமுதாயத்தை பற்றியும் காந்தி பற்றியும் பிரதமர் மோடி அந்த தேர்தல் நேரத்தில் பேசிய தகவல்கள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. என்ன விஷயம் என்றால், காந்தி திரைப்படம் வந்த பிறகுதான் காந்தியே எல்லோருக்கும் தெரியும் என்று பிரதமர் பேசியதான் அந்த தேர்தல் பிரச்சாரத்துல உச்சகட்டம். அதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதுதான் தீர்ப்பா வெளியாயிடுச்சு. இதற்கு முந்தைய வீடியோவில் நான் சொன்னது போல், மதம் சார்ந்த விஷயங்களில் தீவிரம் காட்டக்கூடாது, மனிதம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை தான் இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்துகிறது, சொல்லுகிறது. நமக்கு இலக்கு என்று ஒன்றை, வெற்றியை தீர்மானம் செய்து, இலக்கை நிர்ணயம் செய்து பாஜகவினர் தேர்தல் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். இலக்கை நாம் நிர்ணயம் செய்யக்கூடாது, மக்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றுதான் இதற்கு முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். பிரதமர் மோடி உட்பட அதையே மந்திரமாக உச்சரித்து வந்தனர், அந்த இலக்கை தான். அதிலும் குறிப்பாக மோடி அவர்கள் தமிழகத்திற்கு தேர்தல் நேரத்தில் அடிக்கடி வருகை தந்து தேர்தல் பிரச்சாரம் செய்தார் வாக்குகளுக்காக. அங்கேதான் தவறு நடந்து விட்டது. என்னவென்றால், மிக்ஜம் புயல் மழை வெள்ள சேதங்களை பார்வையிட வராமல், அந்த புயல் மழை வெள்ள சேதங்களை பார்வையிட வராமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் வாக்குகள் பெறுவதற்காக தொடர்ந்து வருவதை தமிழக மக்கள் ஏற்கவில்லை. அதை அவர்கள் தேர்தல் முடிவுகளில் காட்டிவிட்டார்கள். அவ்வளவுதான், அதுதான் விஷயமே. அது மட்டுமல்ல, வெள்ள நிவாரணம் கேட்ட தமிழக அரசின் கோரிக்கை கிடப்பில் போடப்பட்டது. அதை கண்டுக்கவே இல்லை. அதற்கு ஏதோ காரணம் சொன்னார்கள், அதை விட்டுருங்க. இதையும் தமிழக மக்கள் ஏற்கவில்லை. அது தேர்தல் முடிவுகளில் பிரதிபலித்து விட்டது. மேலும் ஒடிசா முதல்வர் பிஜு பட்நாயக் அவர்களுக்கு பக்கபலமாக விளங்கிய தமிழர் VK பாண்டியன் அவர்களை பற்றி மோடி அவர்கள் பிரச்சாரத்தின் போது, இந்த மாநிலத்தை வேறு மாநிலத்தை சார்ந்தவரை ஆள விடலாமா என்று கேட்டதோடு, பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்று பேசியதாக வெளிவந்த தகவல்கள் தமிழர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டது. இன்னும் ஒரு படி மேலே போய் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த சாவியை கண்டுபிடிக்கத்தான் பிரதமர் மோடி கன்னியாகுமரிக்கு தியானம் செய்ய வந்தார் என்று ஒரு போடு போட்டாரே, பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க மக்கள், பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அது அவங்களுக்கு எங்க காட்டுறது? தேர்தலில் காட்டிட்டாங்க. அடுத்து அண்ணாமலை அவர்களால் தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த கூட்டணி உறவு முறிந்து விட்டது. அது நல்லதுக்கா கெட்டதுக்கா எனக்கு தெரியல. அது ஒரு காரணம். முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வாக்களிக்கும் மக்களை
குறைவாக என்றுமே யாரும் எடை போடக்கூடாது. பல மக்கள் பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறார்கள் என்று குற்றம் சொல்வது ஒருபுறம் இருந்தாலும், பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பணம் கொடுத்து பழக்கப்படுத்தி விட்டார்கள். தேர்தல் ஆணையமும் அதை கட்டுப்படுத்த இயலவில்லை, முடியவில்லை. பணம் கொடுப்பதில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று பேதம் இல்லை. அது எழுதப்படாத ஒரு சட்டமாகிவிட்டது. ஆனால் மக்களில் சிலரோ பலரோ பணம் வாங்கினாலும் வாக்களிப்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லிவிட்டது. அடுத்து, இந்த தேர்தல் முடிவுகள் தேசிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதை விட மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவத்தை அளித்துள்ளது. அதிலும் குறிப்பாக தமிழகம் மதவாதத்திற்கு எதிராகவும் மாநிலத்தின் தேவைகளை நிறைவேற்றும் கட்சிக்கு ஆதரவாகவும் முழுமையாக வாக்களித்து விட்டார்கள். மதம் வேறு, ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு என்பதை தமிழக மக்கள் உணர்த்தி விட்டார்கள். அதோடு அல்ல, மாநிலங்களிடையே பாரபட்சம் காட்டுவதை தமிழக மக்கள் வெறுக்கிறார்கள், முற்றிலும் வெறுக்கிறார்கள். பாரபட்சம் காட்டுகிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பாரபட்சம், உயர்வு தாழ்வு காட்டுகிறார்கள். அதுவும் இந்த தேர்தல் முடிவுகளில் வெளியாயிடுச்சு. தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறை, அதாவது கூட்டணி கட்சிகளோடு அவர் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இணக்கம் காட்டி 40க்கும் 40 என்ற அவருடைய இலக்கை தமிழக மக்கள் நிறைவேற்றி காட்டினார்கள். இந்திய அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமான ஒன்று. தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இந்த தேர்தல் முடிவுகள் தள்ளிவிட்டு விட்டது. இதில் பாஜக நிர்ணயம் செய்த 400 என்ற இலக்கை, ஏன் 300 என்ற இலக்கை கூட எட்ட முடியாத நிலையில்தான் மக்களுடைய தீர்ப்பு அமைந்தது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி பழைய நிலையில் இருந்து முன்னேறி இருக்கிறது. 52 இருந்து 99+100 என்ற இலக்கை அவர்கள் எட்டிவிட்டார்கள். கூட்டணி கட்சிகள் சேர்ந்து 230 எட்டிவிட்டார்கள். அவங்களும் ஒரு இலக்கு வச்சாங்க 295. அவங்களும் அந்த இலக்கை அடைய முடியவில்லை. என்றாலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாவற்றையும் பொய்ப்பித்து இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்தது என்றால் அது மிகை அல்ல. ஆக எந்த ஒரு கட்சிக்கும் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் மாநில கட்சிகளின் ஆதரவை எதிர்பார்க்கும் சூழ்நிலைக்கு மக்கள் தீர்ப்பு அமைந்துள்ளது. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆக புதிதாக அமையவிருக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அரசு இனிமேல் எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் நோக்கில் நடந்து கொள்ள முடியாது. இனியாவது மாநிலங்களின் தேவைகளை நியாயத்துடன் அணுக வேண்டும். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எல்லா மாநிலத்துக்கும் ஒரே பார்வை, ஒரே கண்ணோட்டத்தோடு இருக்க வேண்டும். இது மாதிரி பாகுபாடு பிரிச்சு பார்க்க கூடாது. அதை முதல்ல செஞ்சாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு செல்வாக்கு உயரும். ஆனா ஏன் அதை செய்ய மாட்டாங்கன்னு தெரியல. குறிப்பாக நதிநீர் பங்கீடு, இயற்கை பேரிடருக்கான நிவாரணம், ஜிஎஸ்டி வரி வருவாயில் பங்கீடு போன்றவற்றை நடுநிலையோடு அணுக வேண்டும் என்பதை மக்கள் தீர்ப்பு வலியுறுத்தியுள்ளது. மாநில கட்சிகளும் கூட்டணிக்காக மாநில மக்களின் உரிமைகளை போராடி பெறுவதில் தயக்கம் காட்டக்கூடாது. மத்திய மாநில அரசுகளின் ஒத்திசைவில் தான் மொத்த நாட்டு மக்களின் நலனும் அடங்கியுள்ளது. தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் இந்த உண்மையை மறந்துவிடக் கூடாது. புதிதாக அமையவிருக்கும் பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டணி அரசுக்கு அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் மக்கள் அளித்த தீர்ப்பை மதித்து அனைத்து இந்திய மக்களையும் அரவணைத்து செல்லும் நடுநிலையான அரசைத்தான் இந்திய மக்கள் எதிர்பார்க்கின்றனர் என்பதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது என்பதை மத்திய மாநில அரசுகளும் அரசியல் கட்சிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர். நன்றி, வணக்கம். இனி விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.